என்ன நீ வர வர ஆம்பளைங்கட்டே வாவ் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? இல்ல மாமா, அந்த பொண்ணு அஞ்சலில. அஞ்சலிக்கு என்ன? இல்ல மாமா, நான் அஞ்சலியை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் மாமா. அஞ்சலியை நீ லவ் பண்றியா? யாரை கேட்டு லவ் பண்ற? எப்படி நீ லவ் பண்ணலாம்? இந்த லவ் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இந்த பக்கத்து வீட்டு பண்ணி இருக்குல்ல, அதோட பொண்ணை போய் நீ லவ் பண்ணு. என்னமா நீயே பண்ணி எடுத்துட்டு இப்ப பண்ணி பொண்ண லவ் பண்ண சொல்றிய? என்னோட லவ் அட்வான்ஸ் லவ் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது அட்வான்ஸ் வாங்குன லவ். போய் பண்ணு. என்ன சொல்ற? எங்க வாங்குன? எதுக்கு வாங்குன? மாமா போடா, அதெல்லாம் அழிச்சா புடிச்சாண்டா. நீ போய் அஞ்சலிவே லவ் பண்ணு. இந்த ஊர்ல எவன் அட்வான்ஸ் கொடுக்கறானோ நான் ஒரு ரவுண்ட் கட்டிறேன். போய் லவ் பண்ணு. வாவ் 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 வாவ். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பார்த்தா லெட்டர்ல இருக்கிற எழுத்தெல்லாம் தெரியுதா? நான் எங்க அத பார்த்தேன்? இந்த லெட்டர் தானே நீ எட்டி எட்டி படிச்சிட்டு இருந்த. என்னமா இது வம்பா இருக்கு? நான் பாட்டுக்கு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்ற? ஆமா படிச்சேன். இப்போ என்ன செய்யணும்ங்கற? பெரிய ராணுவ ரகசியம் அது. ராணுவ ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எனக்கு வந்த லவ் லெட்டர்ஸ். லவ் பண்ணிட்டியா? உனக்கு லவ் லெட்டர்ஸ் கொடுக்கறவளுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கானா? எல்லாம் லவ் அப்ளிகேஷன்ஸ். இந்தா படிச்சு பாரு. அன்புள்ள கண்ணுக்குட்டி அஞ்சலிக்கு. வானம் பார்த்து பூமியாக இருந்த என் வாழ்க்கையில் வந்த வெள்ளாமை காலத்து மழையே, உன்னை பார்க்கும்போது பச்சை வயல் காற்றெடுத்தது போல படப்படக்கிறது என் மனசு. 10 ஹார்ஸ்பவர் பம்ப் செட்டில் குடித்தது போல் சிலுசிலுக்கிறது என் உடம்பு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, வயலும் வாழ்வும் தான். இத படிப்போம். அன்புள்ள அஞ்சலிக்கு, வெல்வெட் துணி போல் உன் முகம், பாலிஸ்டர் துணி போல் உன் கண்ணம், கத்திரி போட்டு வெட்டாத உன் கூந்தல் என் மனதை கவர்ந்தது, உன் நினைவு தையல் மிஷினை ஓடுகிறது என் மனதில். இவன் யாரோ டேலர் போல இருக்கு. ஐயோ, இது பார், போஸ்ட் கார்ட்ல எல்லாம் ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். மொத்தத்தையும் கிழிச்சு போட்டுட்டுமா? வேண்டாம், இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க போறேன். பத்திரமாவா? எதுக்கு? எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சு ரசிக்கதான். அவள் தாவணி பருவத்து லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோ. ஏய் விஜய், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகல. உனக்கு என்னமா? விஜயத்தா, யார் நீங்க? என்னங்க இது? யாருன்னு கேட்டா அழறீங்க? என்ன இருந்தாலும் நாங்க ஏழு சொந்தக்காரங்க தானே. ஓ, சொந்தக்காரங்களா? நான் இந்த ஊருக்கு ஜாஸ்தி வராதனால கரெக்டா தெரியல. ஐம் சாரி. அதுவும் உங்களை கட்டிக்கிற முறை. ஹை, இந்த ஷர்ட் நல்லா இருக்கே. எங்க வாங்குனீங்க? என்ன மெட்டீரியல்? இந்த ஊர்ல தான் எடுத்தேன். ஐயோ, நான் பாட்டு பேசிட்டே இருந்துட்டேன். இந்தாங்க, நானே உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்த ஜிலேபி. சாப்பிடுங்க. விஜய், காபி குடிங்க. முதல்ல ஜிலேபி சாப்பிடுங்க. ஜிலேபி சாப்பிட்டு காபி குடிச்சா டேஸ்ட் இருக்காது. முதல்ல காபி குடிங்க. அதை என்கிட்ட கொடு, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். நைட் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நைட் எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு. மாப்ள போட்டாங்க. என்னமா அது? இப்படி ஊத்துறது, இப்படி ஊத்தணும். பாத்துக்கிட்டீங்களா? ஸ்டாப். ஏய், ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு முன்னாடி நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சுதான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரும். மாப்ள, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல நான் கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற, இதெல்லாம் ஃபாரின் சரக்குங்க. ஐயோ, நான் சரக்க சொல்லலீங்க. சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்துருக்கீங்க. டேய், வைடா கீழ. நாயை கொண்டா. ஐயோ, அதை என்ன பிடிங்கிருச்சீங்க? யோ, பின்ன இந்த நாய் கடிச்ச எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு, அவர் தண்ணி அடிச்சுட்டா ஒண்ணு எலும்ப கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு இல்ல மாமா. ரொம்ப லொல்லு பண்றான்பா. பேசாம வாயில போட்டுரு மாமா, இல்லன்னா கடிச்சிட்டு போறாரு. ஐயோ, இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய திறடா. தின்றா, தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள,
ரொம்ப சிலும்புறான். அந்த ஏர்போர்ட் தலைனை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா. வேர்க்குதடி உன்னை பார்த்தது வேர்க்குதடி கல்லீரல் நுரையீரல் ரெண்டு கண்டபடி வேர்க்குதடி பார்த்தது வேர்க்குதடி உன்னை பார்த்தது வேர்க்குதடி யமஹாவில் பறக்கையிலே ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு இளவயசு நர்ச கண்டா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு புது பேண்ட் சட்டை போடையில ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு யாரோ ஒருத்தி ஒரசையில ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு ஸ்ரீஹரி கோட்டா ராக்கெட்ட பார்த்தா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு மணியில் நனையும் பூவத் தொட்டா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு ஸ்கூட்டியில் போகும் ஆட்டிய பார்த்தா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு கையிலே ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு சன் டிவி பார்க்கையிலே ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு சீட்டில் ரம்மி சேரையில ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு இலங்கை வானொலி கேட்கையிலே ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு லாஸ் ஏஞ்சல்ஸின் அழக பார்த்தா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு லைலா மஜ்னு கதைய கேட்டா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு வானம் பார்த்து புல்லில் கிடந்தா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு பார்த்ததும் வேர்க்குதடி உன்னை பார்த்ததும் வேர்க்குதடி கல்லீரல் நுரையீரல் ரெண்டும் கண்டபடி வேர்க்குதடி பார்த்ததும் வேர்க்குதடி உன்னை பார்த்ததும் வேர்க்குதடி. ஹலோ. டேய் என்ன ஹலோ சார்னு மரியாதை கூப்பிடுறான். ஓகே. ஆமா
எனக்கு மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்களாமே. எஸ். இது பாருங்க, இது ஏன் தலை என் முடி. என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாம். நீ என்ன பெரிய கரெக்டா உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறதுக்கு? நோ நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இந்த ப்ரோகிராமை கேன்சல் பண்ணுங்க. நோ நோ, அந்த ப்ரோகிராம் மட்டும் கேன்சல் பண்ணவே முடியாது. இந்த வீட்டுக்கு இருக்கிற அத்தனை பேர் எத்தாலும் சரி, உனக்கு மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். மொட்டை அடிச்சே தீர்வோம். ராஜா, மொட்டை அடிச்சா நீ எப்படி இருப்ப தெரியுமா? இந்த ஒனிடா டிவி விளம்பரத்துல வர்ற குட்டிச்சாத்தா மாதிரியே இருப்படா. मैं तुमसे प्यार करता हूं. నిన్నే ప్రేమ మాడుతాను. నిన్నే నేను ప్రేమిస్తాను. నిన్నే నేను స్నేహికాను. ఐ లవ్ యూ. டேய், எப்படி டீச்சிங்? ஆல் லாங்குவேஜ்ல உனக்கு நான் ஐ லவ் யூ சொல்லி கொடுத்துருக்கேன். இதை உன்னால அவகிட்ட சொல்ல முடியலன்னு வையே, ஊமஞ்சி ஆடையிலையாவது அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு வா. இன்னைக்கு நம்ம ஊருக்கு புறப்படணும். ஆமா, அவகிட்ட சலங்கை கட்டிட்டு ஆட்டுமா? டேய், அவளுக்கு சலங்கை எல்லாம் பத்தாதுடா. சும்மா கரகத்தை எடுத்துட்டு கிறக முடிச்ச மாதிரி ஆடணும்டா. ஓகே. டேய், காதல் பண்ண போறவனுக்கு கையில் எதுக்கு கூட? சரி, நீங்க வச்சுங்க. யூ என்ஜாய். ஒரு 10 மாட்டை அனுப்பி வை. மாடு கிடைக்கலன்னா 10 பாம்பு அனுப்பி வை. அஞ்சலி, பூ கட்டிட்டு இருக்கியா? இல்ல, புடவை கட்டிட்டு இருக்கேன். இதான், இந்த குறும்பு தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம். ஆமா, நீ பூவே வைக்க மாட்ட, இப்ப பூ கட்டிட்டு இருக்க? பூ வச்சாதான் கட்டணுமா? இது உங்க அக்காவுக்கும் பெரிய அண்ணிக்கும் தான். ஓ, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? பூ கட்டுறதுல நீ என்ன ஹெல்ப் பண்ண போற? அஞ்சலி, வேணும்னு நினைச்சா வேர்ல கூட காய்க்கும், வேண்டாம்னு நினைச்சா கிளையில கூட காய்க்காது. கேள போல்டா இருக்கியே. இதான் இதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு குறும்பு. தொடாம பேசுறியா? சரி சரி. அது எப்படி அஞ்சலி, நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் கவலை இல்லாம ஜாலியா இருக்க? நான் எதுக்கு கவலைப்படணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கவலைப்பட போறான். ஓ அஞ்சலி, கல்யாணம்னு சொன்னது எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. ஆமா, உனக்கு வரப்போற புருஷனை பத்தி ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? நிறைய ஐடியா வச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். எதுல? சொந்தத்துல மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல. ஐயோ, ஏன் அஞ்சலி இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? பிளட் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்க போற குழந்தை பிரில்லியண்டா பிறக்காதான். இது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆன விஷயம். அதான். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிதான். இந்த தாய்மாமனோட பையன், சொந்த அத்தையோட பையன், இவங்க தானே நீ சொன்ன ரத்த சம்பந்தப்பட்ட உறவு? எஸ். அப்பாடா. அஞ்சலி, 5-6 மொழியில நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். உனக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கோ அந்த மொழியில சொல்லிடுறேன். சொன்னது பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் பாட்டுக்கு போயிடுறேன். வேற எந்த ரியாக்ஷனும் கொடுத்துறாத. இது ஷீலு குட்டிக்கு, இது உனக்கு. யார் அஞ்சலி இது? வந்து சொல்றேன். என்னடா கேட்டதுக்கு பதில் சொல்லாம பாஞ்சு ஓடுறா? யார் அவன்? மில்லு வாட்ச்மேன் மாதிரி இவ்வளவு ஹைட்டா இருக்கான்? சரி சரி, எல்லாரும் வாங்க வாங்க. ஹாய் அஞ்சலி. நீ 2 நாளா பளிங்கு கல்ல கட்டின தாஜ்மஹால் உடஞ்சி ஜல்லிக்கல்லா மாறி போச்சுடா. லாஸ்ட் வீக் நான் தாஜ்மஹால் போயிருந்தேன். ஓ, தாஜ்மஹால் போனையா இல்ல காலண்டர்ல பாத்தியா? அடிச்சு விடுறா. அந்த காதல் சின்னத்துக்கு முன்னாடி நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ வாங்கினதுதான் இந்த பேனா. இதான் தாஜ்மஹால்ல வாங்கின பேனாவா? இந்த பேனாவால நான் முதல்ல எழுதினது என்ன தெரியுமா? அஞ்சலின்னு உன் பேரை தான். இந்தா. வாவ், வெரி நைஸ். Thank you. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வழக்கம் போல இருக்கட்டும். ஏதாவது டவுட் இருந்தா இங்க வாங்க. இது என் வருங்கால மாமியார் வீடு. மாப்ள, மாமியார் வீடுன்னு கன்ஃபார்ம் பண்றான். வா போய் பாப்போம். அக்கா, வா ஜீவா. அங்க பாரு, நீ ஒரு சின்ன பையனை தோல்டு தூக்கிட்டு வந்த, அவன் யானமா இருக்கிற பையனையே தோல்டு தூக்கிட்டு வர்றான். அக்கா, இது உங்களுக்கும் மச்சானுக்கும். அந்த ஒட்டக சிவங்கி பாடுறா, பொட்டி பொட்டியா வாங்கிட்டு வந்து இறக்குறான்டா. ஆண்டி, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். டேய், டிரான்ஸ்ஃபார்ம்லயே கை வச்சிட்டான்டா. பியூட்டிஃபுல். தேங்க் யூ ஜீவா. சும்மா சலங்க கட்டிட்டு ஆடுறவன். இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய அண்ணியோட தம்பி ஜீவா. இவர் சின்ன அண்ணியோட தம்பி விஜய். Glad to meet you. ஹாய். ஹலோ. என்னோட தம்பி ஐபிஎஸ் முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு டிஎஸ்பியா வந்திருக்கான். அடுத்த மாசம் ஐஏஎஸ் எக்ஸாம் கூட எழுத போறான். ஐ சி. ஐ ஆஃப் தி சி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார். செல்லுலாரு, பேஜரு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். கையை கிழிச்சிட்டேடா. ஓகே ஜீவா, நம்ம போலாம். அஞ்சலி,
அந்த பூ கட்டினது அப்படியே விட்டுட்டியே. அது கிடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன். ஹலோ, கம் தி சைட். வாட் இஸ் யுவர் ஹைட்? 6'4", யுவர் வெயிட்? 105. யூ கேன் கோ. டே கண்ணா, இந்த வீட்ல காதல் நமக்கு வேணாண்டா. கைய புடிச்சு அமுக்குறா, மூச்சே நின்னு போச்சுடா. டே, வேற எந்த தெருவிலையாவது போய் காதல் பண்ணிக்கலாம்டா. நம்ம ஓடனா கூட எட்டி புடிச்சு அடிச்சு போடுவான்டா. டேய், அந்த அகலிகளை ஸ்டாப் பண்ணு. பில்லு. எப்படி இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்கான மாப்பிள, அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி, எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிள வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவன். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா. யோ போயா. சரி, பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி, பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும், தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி வாமா, நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. மாமா, நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டவாங்க காசு இல்லாம அலையுது. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பிறண்டு வந்துடுறான். ஒரு கேம். பிளாஸ்டிக் டப்பாவை குப்புறக்க வந்து கேம்ஸ்ங்கறாளே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த கேமுக்கு பேர் என்ன தெரியுமா? காலி டப்பா கேம்ஸ் இல்ல, குல்ஃபி. ஆப்ல கேம். சூப்பர் மாமா. இந்த கேமை எப்படி விளையாடணும் தெரியுமா? அடங்கப்பா, கேம்ஸே நல்லா இருக்கே. இந்த கேம்ஸ் அவன் கண்டுபிடிச்சான். கப்புன அவன் காலில் விழுந்துடலாம் போல் இருக்கு. இந்த 1 ரூபாய் காயினை இப்படி நெத்தி மேல வச்சுக்கணும். மேல பார்த்துட்டே 1 2 3 சொல்லணும். 3 சொன்னதுக்கு அப்புறம் இப்படி போடணும். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. இத இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்டா மாப்ள. அப்படினா இந்தியா டெவலப் ஆயிடும்ல? ஐயோ சரி மாமா, இதே மாதிரி யாராவது செஞ்சா 100 ரூபீஸ் தரேன். அஞ்சலி, பாட்டில் கூட நான் ஒலிம்பிக் செய்றேன். கிளம்பிட்டான். நோ 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 நோ, இது விஜய் தான் செய்யணும். பாத்தியா மாமா, அவனை வேண்டான்ட்டு என்ன மட்டும் செய்ய சொல்றான்னா அவன் நெஞ்சில நான் மட்டும் தான் இருக்கேன். அவன் நெஞ்சில நீ மட்டும் இல்ல. அப்புறம் அட ஆட்டு லன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஓ, கோ வின் அந்த கேம். Huh? கோ. அப்படியே ரெடியா? 1 ம் 2 மாப்ள, அந்த பல்ல வந்ததுல இருந்து ஒவ்வொரு தடவை ஒன்னு இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான். இனிமே நம்ம இங்க இருந்தா மான மரியாதை எல்லாம் போயிடும். வாடா வாடா போலாம் வா. மாமா, இங்க பாரு, நம்மளுக்கு சைக்கிள், நம்மளுக்கு கார். மாப்ள, அந்த சைக்கிள் இருக்கே அது நமக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த கார் இருக்கே இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அந்த பல்லாவரம் இத பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மாமா, காத்த புடிங்கி விட்டுறலாமா? காத்த புடுங்கினா மறுபடியும் காத்தடிச்சு ஓடிட்டு போயிருவான். டயரியா புடுங்கு, அப்பதான் வண்டி இங்கே நிக்க. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். அது நல்லா தான் இருக்குது. முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழிய பாடுறா. நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கிறது? கோ. யார் அவன்? இவனா நம்ம பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். தலை மேல பெயிண்ட் டப்பா விழுந்து லூஸ் ஆயிட்டான். இவன் லூஸ் ஆகிட்டானா? மூட்டை டைட் ஆயிட்டா. ஏன்டா நீ லூசா? ஆமா, நான் லூசு தான். நல்ல லூஸ் மாமா, உண்மை ஒத்துக்கிறேன் பாருங்க. நான் எங்க பெயிண்ட் அடிக்கிறது? இருடா, அவசரப்படாத. நான் இடம் காட்டுவல்ல. இங்க பாரு, இந்த சகாரா பாலைவனத்துல ஊத்தி விட்டுரு. நல்லா இருக்கும். நல்ல இடம். சூப்பர் 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 சூப்பர். விஜயதா, இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா. அதனால தான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேண்டாம், நான் சாப்பிட்டேன். மாப்ள, லட்டத்தான் கோட்டை விட்ட, ஜாங்கிரியும் கோட்டை விட்டுறாத. வாங்கி ஆடுறா. எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி. மாப்ள, நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கு, வந்துடுறேன். 2 நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணாச்சே. எனக்கு தானே பத்த. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க 2 பேரும் பிளாக்கா இருக்கிறீங்க, உங்க பொண்ணு செக்கச்சவேன் இருக்கு. அது எப்படி? வந்து 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 சரி உடியா, கர்மாந்திரம் எப்படியோ போறதுட்டு போட்டு. சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடற கொண்டு வந்து விட்ட மாத்தியா? ரொம்ப நன்றி பங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு பைசா துட்டு. ஏய், பணம் தருது. இந்தாங்க. என்னையா அது? பேங்க்ல இருந்து இப்ப எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து விடுறான் பாரு டூப். சரி கொண்டா பங்காளி, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும்.
ஒரு சூட் கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தா தான் சேர்க்க முடியும். பாய். பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். நம்ம பொண்ணுட்ட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். சொல்லுமா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஜீவா இங்க வந்துட்டு நேத்து தான் புறப்பட்டு போனா. என் மாமியாருக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை இங்க அடிக்கடி வந்துட்டு போ சொல்லு. அஞ்சலி அவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. ஆமாமா, நாளைக்கு சதீஷ்க்கு மொட்டை போட்டு ஷீலாவுக்கு காது குத்துறாங்கல்ல, நாங்கெல்லாம் விஜய் வீட்டுல தான் இருப்போம். விட போறியலையாடா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? விடுடா. ஏய், என் பொண்டாட்டி விடுடா. விட போறியலையாடா? என் பொண்டாட்டி விடுடா. இருப்பா. லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கமா. அத்தை சூப்பரா இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டாரு. பாக்கட்டும். என் புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் பவுடர் பூசினா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும். மாமா, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஊர்ல தான் தூங்குறான்னா வந்த இடத்துலயும் தூங்குறான் பாரு வழுக்க மண்டையன். 1 2 3 4. யோ போயாங்க. ஏன் தலையில முட்டைய உடைச்ச? சார், நல்லது நடந்தா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க மண்டையில நான் முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். அப்படியே நல்லா நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல கறி குழம்பு வச்சிருக்காங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு வளைச்சு நக்கிட்டு வாங்க. பேண்ட் லூஸ் பண்ணி. என்னடி பண்ணிட்டு இருக்க? கால் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கேன். தொட்டு பாரு, வழு வழுன்னு இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? என் ரூம் என்ன பாபா ஷாப்னு நினைச்சிட்டியா? ஏய், என் டவலை வேற எடுத்து கட்டியிருக்க. குளிக்கிறதுனா டவல் கட்டி தான் ஆகணும். அதுக்கு உன் டவல் எடுத்து கட்டு. இப்ப என்ன, உன் டவல் தானே வேணும்? ஏய், யோ, என்னமோ பெரிய புத்தனாட்ட கண்ண முன்ன. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமே இல்ல. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. நான் குளிச்சிட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும். நான் குளிச்சிட்டு வந்தா அவர் தலை தோட்டி விட. என்ன 2-3 நாளா என் தம்பியை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? என்ன, அவளை லவ் பண்றியா? ஆமா, அம்மாவுக்கும் அக்காவுக்கும் இவ்வளவு பண்றவரே நாளைக்கு ஒய்ஃப்க்கு எவ்வளவு பண்ணுவாரு? அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போடி பைத்தியம், மனசுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணுங்க, அதுல இருக்கிற சுகமே தனி. முதல்ல அதை என்ஜாய் பண்ணுங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இவ்வளவு நாளும் உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு தாலி கட்டுறேன். என்ன? சாரி மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா? இப்ப எனக்கு 8 வயசு, உங்களுக்கு 27 வயசு. இன்னும் 10 வருஷம் போனா அத்தை மாதிரி கும்முன்னு இருப்பேன். நீங்க தலைவன் ஆயிடுவீங்க. நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்க. விஜய், நீயும் என் கூடவே வந்துற. ஏ, மாமாவோட தான் வருவியா? இல்ல,
அவர் கழட்டி விட்டுலான்னு பார்த்தேன். நீ வண்டி எடுப்பா, அவங்க மெதுவா வரட்டும். கழட்டி விடுறதுக்கு நான் என்ன கம்பார்ட்மெண்டா? இல்ல மாமா, அஞ்சலி என்ன கூப்பிட்டா. ஆனா நீ இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆஹா, என் பாசமலர் பெற்றெடுத்த பத்தரை மாற்று தங்கமே, இன்டர்நேஷனலுக்கு நீ ஒருத்தன் போதும்டா. ஒரு பொண்ணு கண்ணை காட்டணும்னு கபால் என்ன கை விட்டியடா. போ மாமா, என்னோட லவ் செட்டப் ஆகி வர நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்துட்டியே. என்னோட லவ் எங்கதான் போய் சொல்றது? கோயில்ல போய் சொல்லு. கார் போய் சேர 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பா. நீ போய் இறங்கின உடனே கபால்னு வந்து கட்டி பிடிச்சுக்குவா. கண்டிப்பா வருவாளா? கன்ஃபார்மா வருவா. பர்சனாலிட்டி, லோடிங், கீப் அப். கண்ணு காது குத்துக்கு வந்து சேருங்க. சரி சித்தப்பா. மாமா, ஹாய் அஞ்சலி. You are looking smart, yeah. Thank you. ரூட் மாறி போறோம் மாமா. ஏய், அவன் கூட போறதுக்கு நீ ஏன்டா கிளாமர் ஏத்துற? கலச்சு விடுற. மாமா, லாஸ்ட் வீக் நான் ராஜஸ்தான் போயிருந்தேன். இந்த பரதேசி டியூட்டிக்கே போறதுல ஊர் ஊரா சுத்தராம போட்டுருப்பா. இந்த கீச்சைனை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த Oh, thank you. இது ஒரு பிச்சைக்கார குடும்பம் மாப்ள. எது கொடுத்தாலும் வாங்கிக்குது. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஓ, அடங்கொன்னியா லவ் சென்டிமெண்ட் ஆக்கும். ஜீவா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. நான் வரட்டுமா? Bye. உலகம் சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ, இந்த லூஸ் இங்கேயும் வந்துட்டான் போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ, இந்த ஊர்ல 2 பேர் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களே. எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா, கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்ள. இல்ல மாமா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட. நான் ஒரு தடவை பண்றேன் மாமா. சரி பண்ணிக்கடா. ஐயோ, மாப்ள கரெக்டான இடத்துல பெயிண்ட் அடிச்சானா? மாமா மாமா, ஈவன் ட்ரெஸ் மாதிரியே அந்த பல்லன் ட்ரெஸ்ஸையும் அழுக்காக்கணும். ஒரு ஐடியா சொல்லு மாமா. ஐடியா? ஹலோ 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 ஹலோ, கை தாங்க சார். ஓ, கையை முடிச்சிடுவானோ சார்? இன்னைக்கு அந்த குல்பி கேம் விளையாடலாமா சார்? விளையாடலாமே. வெரி நைஸ் கேம். இன்னைக்கு யாரு? பாருங்க, இவங்க அப்பா. மாமா, சித்தப்பாவா? வேண்டாங்க, பெரிய மனுஷா. ஏண்டா பாப்பாவுக்கு ரைஸ் மில் என்னடா சம்பளம்? 500 ரூபாய்க்கு மேல. 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துரு. சரிங்க. ஏம்மா, வீட்டு வேலைக்கு வந்துடுறியா? என் புருஷனை கேட்டு சொல்றேங்க. கண்டிப்பா வந்துருவேன். கூப்பிடுங்க சார், நீங்க கூப்பிட்டா வருவாரு. கூப்பிடுங்க. சித்தப்பா இங்க வாங்க. வர்றேங்கன்னு. மாமா, கேம் அதுன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அப்பாவுக்கே ஊத்தி விடலாங்கிறிய. அட கோக்கு, அவன் இடுப்புல பாட்டில சொருவி கேம் செஞ்சு காட்டுவான்ல, அப்ப அவனை கூத்தி விட்டுருவோம்டா. மாமா, போய் எவனாவது பிச்சைக்கார பழைய சாம்பார் வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வா. அவன் ஒயிட் பேண்ட கலர் பேண்ட் ஆக்கி விட்டுருவான். சாம்பார் சாம்பார். என்ன தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சித்தப்பா, வாங்க குல்பி கேம் விளையாடலாம். குல்பியா? ஆமா, கல்பியோட சிஸ்டர் குல்பி. பாட்டில் இருக்கு. இது பாருங்க சித்தப்பா, முதல்ல இந்த பாட்டில் எப்படி சொல்லி அப்புறம் இந்த காயின் எடுத்து இப்படி நெத்தில வச்சுக்கிட்டு 1 2 3. கேம்னா ஜெனுவினா நடந்துக்கணும். உங்களுக்குள்ளே ஃப்ராட் பண்ணிக்க கூடாது. நல்ல வேலை, உங்க கோஷ்டி குழப்பத்தில் நான் தப்பிச்சேன். எனக்கு சொருகி சூடா சாம்பார் ஊத்திருந்தா என்ன இருக்கும்? நான்சென்ஸ். Thank you சார். மாப்ள, நல்ல வேளை நீ தப்பிச்சடா. ஏமாமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போறேன்னு வையி, தப்பி தவறி ரோட்ல இவனை பார்த்தா இவனோட ஓடி போயிடுவான். ஐயோ, அதனால இந்த டிக்கெட்டை விட்டுட்டு வேற ஒரு டிக்கெட்டை புடி. ஹாய் 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 ஹாய். See that sweet girl. வெளாசரா மாப்ள. டண்டனக்கடி 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 டண்டனக்கடி. ஏய் பாப்பா, நான் ஒண்ணு குடுக்குறேன், அதை கொண்டுட்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறியா? நின்னுட்டு இருக்கா காட்டியா, உட்கார்ந்துட்டு இருக்கா காட்டியா? உட்காந்துட்டு இருக்குல்ல, அந்த அக்கா கிட்ட. அக்கா, அந்த மாமா ஒன்னு கொடுத்தமிச்சாரு, குடுக்கட்டுமா? நீங்க ஒண்ணு கொடுக்க வேணாம், அத நானே போய் வாங்கிக்கிறேன்.
முத்தம் கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன்லாம் வைக்க கூடாது, அதை நேரடியா தரணும். ஏய்! ஏய், ஏன் அவளை அடிச்ச? கேக்குறேன்ல, ஏன் அடிச்ச? இவ மட்டும் இல்ல, உன் கூட யார் இப்படி பழகினாலும் இதான் நடக்கும். நீ மட்டும் அந்த டிஎஸ்பி கிட்ட கொஞ்சம் பேசுன. அவர் எங்க அண்ணியோட தம்பி, நல்ல போஸ்ட்ல இருக்கிறவரு. அந்த முறையில தான் நான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு அப்படி இல்ல. உன் கூட நான் ஒருத்தி மட்டும்தான் நெருக்கமா பழகணும். நீயும் என்கிட்ட மட்டும்தான் நெருக்கமா பழகணும். புரியல. புரியல? என்ன, நீ என்ன லவ் பண்றியா? இல்ல, அதுக்கும் மேல.